சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி எங்களுக்கு கான்செப்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்தோம்னா 50 கான்செப்ட்ஸ் = 120 பிளஸ் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு தேவையான கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு என்ன தேவையோ கிறிஸ்பியா நம்ம இப்ப கொடுத்துட்டு போறோம். இப்ப பாக்குறது செகண்ட் கான்செப்ட் பிஎன் ஜங்ஷன். ஓகேங்களா? இப்ப கான்செப்ட்ல போலாம். இப்ப பாருங்க, பிஎன் ஜங்ஷன் இது போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, இந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுல வந்து பாருங்க, டெட்ராவேலன்ட் எலமெண்ட்ஸ் வந்து பாருங்க, கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம். சரியா? இது வந்து என்னன்னா கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம்ல கார்பன் மட்டும் வந்து பார்த்தோம்னா இன்சுலேட்டர். இதுல சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் இருக்குல்ல, இது ரெண்டும் என்ன சொல்றோம்னா செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப பியூரா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து என்னன்னா இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். இதோட கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒன்னு பென்டவேலண்டோ அல்லது ட்ரைவேலண்டோ நம்ம இதுல இம்பியூரிட்டி ஆட் பண்றோம். அந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் டோப்பிங். அப்ப இந்த எலமெண்ட்ஸ் பேர் வந்து டோப்பன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பென்டவேலண்ட், அதாவது இந்த மாதிரி பென்டவேலண்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இந்த இம்பியூரிட்டி என்ன சொல்லுவோம்னா பென்டவேலண்ட் இம்பியூரிட்டி சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ட்ரைவேலண்ட் டோப்பன்ட். ட்ரைவேலண்ட் டோப்பன்ட், இது பென்டவேலண்ட் டோப்பன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி டோப் பண்றோங்கிறத பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது பியூரா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர். அதுல நம்ம இம்பியூரிட்டி ஆட் பண்ணோம்னா அது எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர். அப்ப பென்டவேலண்ட் டோப் பண்ணா அது பி டைப் என் டைப் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ட்ரைவேலண்ட் டோப் பண்ணும்போது அதை பி டைப் செமி கண்டக்டர் அப்படிங்கிற சொல்றோம். சரியா? இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இன்னொன்னு கார்பன் அப்படிங்கிறது இன்சுலேட்டர், சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் அப்படிங்கிறது செமி கண்டக்டர். ஓகே, இப்போ வந்து பாருங்க, கார்பன் பார்த்தோம்னா C6. இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, நெக்ஸ்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான் இருக்கு. அதே இது வந்து பாருங்க சிலிக்கான் வந்து பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் ஃபுல்லா இருக்கு, தேர்ட் ஆர்பிட்ல சிலிக்கான்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜெர்மானியம்ல 4th ஆர்பிட்ல வந்து பாருங்க 4 எலக்ட்ரான் இருக்கும். இது வந்து பாருங்க ஏன் கார்பன் வந்து இன்சுலேட்டரா இருக்குன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு வெரி நியரா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானால வெளியில வர முடியாது. அதனால இது வந்து இன்சுலேட்டர். ஆனா சிலிக்கான்லயும் ஜெர்மானியம்லயும் பாருங்க நமக்கு நியூக்ளியஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், வேலன்சி எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்றோம்னா நம்ம செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இது ஃப்ரீயா இந்த எலக்ட்ரான் வந்து நம்ம வெளியில கொண்டு வர முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர் சொல்றோமா? அப்ப என்ன மாதிரியான இம்பியூரிட்டி டோப் பண்றோம்? அப்ப பியூர் செமி கண்டக்டர், பியூரா சிலிக்கான் ஜெர்மானியம் யூஸ் பண்ணோம்னா அது இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர் அப்படிங்கிற சொல்றோம். இந்த மாதிரியான போரான் இல்லாட்டி பாஸ்பரஸ் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் எலமெண்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணும்போது அதை வந்து என்ன சொல்றோம்னா நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர் சொல்றோம். இந்த மாதிரி போரான் 5, அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 3 எலக்ட்ரான் மட்டும் இருக்குன்னா அதை டோப் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு பி டைப் செமி கண்டக்டர் கிடைக்கும். அதே மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு எலக்ட்ரான் பாண்டிங்ல ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது என்னன்னா இந்த பாண்டிங் வந்து கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோவலன்ட் பாண்டுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் போக இன்னொரு ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லுவோம்னா என் டைப் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ல 2 டைப், ஒன்னு பி டைப் இன்னொன்னு என் டைப். ஓகே, அதுக்கு அடுத்தது இப்ப ஒரு பி டைப் மெட்டீரியல் என் டைப் மெட்டீரியல் நான் உன்னோட வந்து இப்படி சேர்க்கிறேன். சேர்க்கும் போது இந்த ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது, இதுக்கு பேர் தான் வந்து பிஎன் ஜங்ஷன். இப்ப 2 எலமெண்ட் ஒன்னா சேருது. ஆக்சுவலா இப்படி எல்லாம் சேர்க்க முடியாது. ஒரு எலமெண்ட்ல ஒரு சைடு வந்து பி டைப் மெட்டீரியல், இன்னொரு சைடு வந்து என் டைப் மெட்டீரியல் டோப் பண்ணுவோம். சரியா? பண்ணும்போது இது வந்து என்ன ஆகும், ஒரு பிஎன் ஜங்ஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஒன்ஸ் பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகும்னா என் சைடுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க வரும், நமக்கு இந்த பி சைடுக்கு போகும். பி சைடுல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த என் சைடுக்கு வரும். வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த சைடு ஃபுல்லாவே பாசிட்டிவ் அயான் லேயரும் இந்த சைடு ஃபுல்லாவே ஒரு நெகட்டிவ் அயான் லேயரும் ஃபார்ம் ஆகும். அப்ப வந்து பாருங்க ஒரு சிம்பிளா ஒரு பேட்டரி இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? இந்த பேட்டரி வந்து என்னன்னா நம்ம ஃபர்தரா இந்த இருக்க ஹோல்ஸ் வந்து என்னன்னா இந்தாண்ட வராம இந்த பாசிட்டிவ் லேயர் தடுக்கும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இந்தாண்ட வராம இந்த நெகட்டிவ் அயான் லேயர் தடுக்கும். இந்த லேயர் இருக்குல்ல, இந்த வோல்டேஜ் இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றோம், பேரியர் வோல்டேஜ். இது பேர் என்ன, பேரியர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரீஜியன் இருக்குல்ல, இந்த ரீஜியன்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோ ஹோல்ஸோ இருக்காது. அதனால அதை வந்து என்ன சொல்றோம்னா இந்த ரீஜியனை டெப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப பாருங்க இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இப்படி ஃப்ரீயா நமக்கு இந்தாண்ட போகாம இது அப்போசிஷன் கொடுக்குது. இதை கிராஸ் பண்ணணும்னா இந்த பேட்டரி வோல்டேஜ் ஓவர் கம் பண்ணி தான் நமக்கு இந்த பி சைடுக்கு வரணும். அதே மாதிரி பி சைடுல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் நமக்கு என் சைடுக்கு வரும்னா இந்த பேரியரை ஓவர் கம் பண்ணி தான்
இங்க வர முடியும். அதான் வந்து இத பேரியர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து ஒன்ஸ் பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பிஎன் ஜங்ஷன் நம்ம சிம்பிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா இந்த மாதிரியான ஒரு ஆரோ மார்க் போட்டு இங்க ஒரு பார் போடுவோம். ஆக்சுவலா கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதை ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த ஆரோ மார்க்கோட டைரக்ஷன். சரி, இந்த ஆரோ மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு என் சைடு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த பார் வந்து எதை சொல்லுதுன்னா இது நெகட்டிவ். சரியா? என் டைப் அப்படிங்கிறதுனா இந்த பார் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை வச்சுட்டு இது வந்து பிளஸ், இது வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்றேன், இந்த பி சைடு பக்கம் ஒரு பாசிட்டிவ் டெர்மினலும் என் சைடு பக்கம் நெகட்டிவ் டெர்மினலும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பேரியர் வந்து வித்து குறைஞ்சி இங்க இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இங்கேயும் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்போ வந்து எப்படி இருக்கும், நமக்கு கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேரியர் வோல்டேஜ் கிராஸ் பண்ற வரைக்கும் மினிமம் வந்துட்டு அதுக்கப்புறம் சடனா இன்க்ரீஸ் ஆகி போகும். இதுல வந்து பாருங்க, ஜெர்மானியம்க்கு இந்த வோல்டேஜ் எவ்வளவுனா 0.3 வோல்ட் ஆகும். சிலிகானுக்கு இந்த வேல்யூ வந்து 0.7 வோல்ட்டாவும் இருக்கும். இந்த கர்வ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வரும். சரியா? அதே இது இப்ப என்ன பண்றோம்னா நமக்கு இந்த பி டைப் இருக்குல்ல, அதை வந்து நெகட்டிவ் டெர்மினலோடையும் இந்த என் டைப் சைடை வந்து என்ன பண்றோம் பாசிட்டிவ் டெர்மினலோடையும் கொடுக்குறோம். கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பேரியர் வித் அதிகமாகும். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இங்கேயோ இங்க இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து இங்கேயோ போக முடியாது. சரியா? அதனால என்ன ஆகும்னா நமக்கு இங்க பாருங்க என் சைட்ல கொஞ்சமா ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி பி சைட்ல வந்து பார்த்தோம்னா 1 or 2 எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கேன். இதுல என் சைட்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி பி சைட்ல வந்து பார்த்தோம்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது ஹோல்ஸ். அது இல்லாம என்ன இருக்கும், பி சைட்ல கொஞ்சமா எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி என் டைப்ல கொஞ்சமா ஹோல்ஸ் இருக்கும், அதை மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஃபார்வர்ட் பைஸ்ல வித் அதிகமாகுமா, டெப்ரீஷன் லேயருக்கு கம்மியா இருக்குமா, எது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், எது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதனாலதான் கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை இதை கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுது, நமக்கு ரிவர்ஸ் பயஸ்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தான் அது ரிவர்ஸ் பயஸ். ஆனா என்ன ஆகுது, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஃபார்வர்ட் பயஸ் இருக்கு, அதனால கொஞ்சமா கரண்ட் கிடைக்கும். ஆனா இந்த கரண்ட்டை விட ரிவர்ஸ் பயஸ்ல கிடைக்கக்கூடிய கரண்ட் 1000 டைம்ஸ் கம்மியா இருக்கும். அதனால இங்க என்ன மில்லி ஆம்பியர் அப்படிங்கறத போட்டிருக்கோம், இங்க மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கறத போட்டிருக்கோம். சரியா? அப்ப மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்சில நமக்கு கரண்ட் கிடைக்கும். அந்த வோல்டேஜ் ரொம்ப அதிகமா போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா அது பிரேக் டவுன் ஆகி மேக்ஸிமம் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதோட அதுக்கு டயோட நம்மளால யூஸ் பண்ண முடியாது, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரியா? அதனால இதை வந்து என்ன ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் கரண்ட் அலோவ் பண்றதுனால இதை வந்து என்னவா யூஸ் பண்ணலாம், ரெக்டிஃபையரா யூஸ் பண்ணலாம். ஹாஃப் ஆஃப் த வேவ் மட்டும் இது ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துச்சுன்னா அதை ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரும், கம்ப்ளீட் வேவையே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துச்சுன்னா அதை ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப நம்ம பார்த்துக்கிறது வந்து பாருங்க, பிஎன் ஜங்ஷன்ங்கிற இந்த கான்செப்ட்ல ரொம்ப தேவையான ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு கான்செப்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.